இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இந்த பாடம் நம்ம போன வருஷம் எடுத்துருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே பாடத்தை தான் மீண்டும் எடுக்க போகிறோம். எதுக்குன்னா இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க தான். இன்னைக்கு என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நாள். உலகம் ஃபுல்லாகவே இது கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அதனால இந்த உயிர்த்தெழுதலை பற்றி மீண்டும் நம்ம எடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். இப்போ சகோதர அறிவித்த வண்ணமாக நம்ம ஆதார வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனம், 28:6. அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்து இடத்தை வந்து பாருங்கள். இப்போ இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை பார்க்குறப்ப தூதர், அதாவது மகதலேனா மரியாதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்னொரு வசனம் வாட்சலாம். மத்தேயு 28:5. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாது இருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றார் என்று அறிவேன். இப்போ என்ன பண்றாங்கன்னா, வாரத்தின் முதலாம் நாள், அதுக்கு மேல வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதலாம் நாள் என்ன பண்றாங்கன்னா, மகதலேனா மரியாதை மற்ற மரியாதை என்ன பண்றாங்க? எங்க போறாங்க? கல்லறைக்கு போறாங்க. அந்த கல்லறையில் யாரு இருக்கிறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ண கல்லறைக்கு போறாங்க. கல்லறைக்கு போறப்ப அவருடைய பாடி அங்கே காணும். இயேசு கிறிஸ்துவோட பாடி அங்கே காணும். உள்ள அதாவது போறப்ப அந்த கல் புரட்டப்பட்டிருக்குது. உள்ள போய் பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவ காணும். எங்கடா ஆண்டவரை காணும்னு சொல்லி வெளியே திரும்புறப்ப யார் வந்து நிற்கிறா? தேவதூதர் வந்து நிற்கிறாங்க. அந்த தேவதூதர் தான் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டாரு? உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நற்செய்தி அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த மகதலேனா மரியாதை இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓடி போய் யார்கிட்ட போய் சொல்றாங்க? சீசர்கிட்ட சொல்றாங்க. இவங்க போன நாள் என்ன நாள்னு பார்க்குறப்ப மத்தேயு 28:1. ஓய்வு நாள் முடிந்த வாரத்தின் முதலாம் நாள் விடிந்த வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைகளை பார்க்க வந்தார்கள். இங்க பார்க்குறப்ப ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், விடியற்காலம் விடிஞ்சு வருகிறது அப்படின்னா வாரத்தின் முதலாம் நாள். வாரத்தின் முதலாம் நாள்லாம் நம்மளுக்கு தெரியும். வாரத்தின் முதலாம் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஏன் இந்த பாடம் மறுபடியும் நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடம் அடிப்படையாக கொண்டு தான் நிறைய விஷயம் இனிமேட்டு வரக்கூடிய காலத்தில் நம்ம பேச போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாரத்தின் முதலாம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்துட்டோம். மார்க்கு 16:1. அதே வசனம் வாசிங்க. மார்க்கு 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடப்படி அவைகளை வாங்கி கொண்டு இப்போ என்னன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஓய்வு நாளுக்கு என்ன பண்றாங்கன்னா, மகதலேனா மரியாளும் யாக்கோபுடைய தாயாகிய மரியாளும் அப்புறம் யார் வராங்க? சாலோமே. இவங்க 3 பேர் வராங்கன்னு மார்க்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த 3 ஸ்திரீகள் வந்து பார்க்குறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணோம். அதே மாதிரி ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா லூக்கா 24:1. வாரத்தில் முதலாம் நாள் அதிகாரியிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின வந்தவர்களில் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளுடன் கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். இப்போ இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்கணும்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஆதார வசனங்கள். அதே மாதிரி யோவான் 20:1 அதையும் வாசிச்சுங்க. யோவான் 20:1. வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டுடன் மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடுத்திருந்து கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இப்போ இந்த வசனங்கள் எல்லாமே பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆதார வசனமா இருக்குது. எதுக்குன்னு கேட்குறப்ப வாரத்தின் முதலாம் நாள் காலையில இருட்டோட அதிகாலை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது என்னன்னு பார்க்குறப்ப நான் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிர் தெழுந்தார்? ஞாயிற்றுக்கிழமைங்களா? நம்ம பல தடவை கேட்ட படம்லாம் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. எப்போ உயிர் தெழுந்தார்? சனிக்கிழமை. சனிக்கிழமை எத்தனை மணிக்கு உயிர் தெழுந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? எத்தனை மணிக்கு? 3 மணி. இப்போ ஒரு சில வசனம் நம்ம வாட்சலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மகதலேனா மரியாதை போய் பார்க்குறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ உயிர் தெழுந்தார்னா சனிக்கிழமை நம்ம சொல்லிட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது அடிக்கப்பட்டார்? எப்போ அடிக்கப்பட்டாரு? சத்தமாக சொல்லுங்க. எப்போ அடிக்கப்பட்டாரு? புதன்கிழமை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் ஒரு விஷயம் நடந்திருக்குது. இது பாடத்தோட முடிவு சொல்லலாம். இந்த வருஷம் ஒரு பெரிய கிருபை நமக்கு நடந்திருக்குது. புதன்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். எப்போ ராபோஜனம் கொடுத்தாரு? செவ்வாய்க்கிழமை.
இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை நோக்கி வந்தார். போன தடவை நம்ம அந்த பாடத்தை சொல்லிக்கிறோம். எப்போ வந்தார்? 14ஆம் தேதி. 14ஆம் தேதி வந்தாருங்களா? இந்த கேள்வி கேட்கறப்ப நீங்க யாத்திராம புஸ்தகத்துக்கு போயிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடாகி இயேசு கிறிஸ்து அவர் தான். அப்ப அந்த ஆடு தேர்வு எத்தனாம் தேதி செலக்ஷன் பண்ணாங்க? 10ஆம் தேதி செலக்ஷன் பண்ணாங்க. ஓகே, 14ஆம் தேதி அடிக்கப்பட்டது. இப்ப 10ஆம் தேதினா இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை நோக்கி எத்தனாம் தேதி வந்திருக்கணும்? எத்தனாம் தேதி வந்திருக்கணும்? ஆடு தேர்வு எண்ணிக்கை யாத்திராம புஸ்தகத்துல 10. ஆடு தேர்வு 10. தேவாலயத்தை நோக்கி இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா அப்ப தேதி எத்தனையா இருக்கும்? 10. ஏன்னா லாசர் உயிரோட இயேசு கிறிஸ்து கடைசியா செய்த அற்புதம் எதுன்னு சொன்னா நம்ம எது சொல்றோம்? லாசர் உயிரோட எழுப்புனதான் கடைசியா அவர் செஞ்ச அற்புதம். ஏன்னு கேட்டீங்கன்னா லாசர் அவர் உயிரோட எழுப்பின பின்னாடி அதுக்கப்புறம் அவர் லெவலே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்ப 4 நாள் ஆச்சு ஒரு மனுஷன் இருந்து. 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பின விஷயம் அந்த யூதேயா பகுதி ஃபுல்லா பரவிடுச்சு. இதை கேள்விப்பட்டு தான் பிரதான ஆசாரியன் என்ன சொல்றான் அப்படின்னா, நமக்காக ஒரு மனிதன் மரிப்பது நலமா இருக்குன்றார். அந்த மனிதன் யாரு? அது இயேசு கிறிஸ்துவை குறிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்து கேட்கிறப்ப ஒரு டின்னர் நடக்குது. அந்த டின்னர்ல மகதலேனா மரியாதை என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட பாதத்துல தைலத்தை ஊத்துறாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சீசர் கேட்கறாங்க, இது வந்து 300 பணத்துக்கு வித்தரலாம், ஏன் வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றப்ப அது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு வெளிப்படுத்துறான். என்னை அடக்கம் பண்ணுவதற்காக வெளிப்படுத்துறான்னு முன்னாடி சொல்றாங்க. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்க யாரோட பேர் வரணும்? மரியாளோட பேர் வரணும். ஏன் லாசர் பேர் வர வேண்டியதானே? மற்றவங்க பேர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, வர வேண்டியதானே? ஏன் மரியாள் பேர் வரணும்? அப்ப இயேசு கிறிஸ்து அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க? அவரோட மரணத்தை யார் தெரிவிச்சா அப்படின்னா மரியாள் அந்த தைலத்தை ஊற்றி தெரிவிக்கிறாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்காக என்ன பண்றா தெரிவிக்கிறாருன்றாங்க. அப்ப இந்த சம்பவம் நடந்தது எப்ப? அந்த பந்தி இருந்தது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஆன்சர் உங்களுக்கு வரும். தேவாலயத்தை நோக்கி போனது என்னைக்குன்னு கேட்கிறப்ப சனிக்கிழமை. சனிக்கிழமை நீங்க டேட் பாக்குறப்ப 10ஆம் தேதி. ஏன்னா யாத்திராம புஸ்தகத்துக்கு போயிருந்தோம். 10ஆம் தேதி ஆடு தேர்வு பண்ணுது. அப்ப இந்த ராபோத் அந்த பந்தி எப்ப நடந்ததுன்னு கேட்கிறப்ப நீசான் 9ஆம் தேதி முடிவு, 10ஆம் தேதி ஆரம்பம். ஏன்னா யூதருக்கு ஒரு நாள் எங்க ஸ்டார்ட் ஆகுது? 6 மணிக்கு. அப்ப 9ஆம் தேதி 6 மணிக்கு இயேசு கிறிஸ்து லாசரு மகதலேனா மரியாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பந்தி ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்து அங்க சாப்பிட்றப்ப எத்தனாம் தேதினா 9ஆம் தேதி. 9ஆம் தேதி நைட்டு ஒரு பந்தி நடக்குது. 9 முடிஞ்சு என்ன ஸ்டார்ட் ஆகணும்? 10 ஸ்டார்ட் ஆகும். இந்த 10ஆம் தேதி தான் என்ன பண்ணாங்கன்னா மகதலேனா மரியாள் முதல்ல இயேசு கிறிஸ்து பாதத்துல அந்த பரிமள தைல ஊற்றி அவரோட மரணத்தை தெரிவிச்சாங்க. இந்த 10ஆம் தேதி பகல் எங்க போனாரு ஆண்டவர் அப்படின்னா தேவாலயத்தை நோக்கி போறாரு. அப்ப 10ஆம் தேதி பகல் என்ன கிழமைன்னு பாக்குறப்ப எங்க வருது? சனிக்கிழமை வருது. இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சனிக்கிழமை வந்து யாராச்சும் வேலை செய்வாங்களா? பழைய ஏற்பாட்டுல அது ஓய்வு நாள். ஆண்டவர் வந்து ஓய்வு நாள் அவர் போயிருக்க முடியுமா? சொல்லுங்க, போயிருக்க முடியுமா? அப்படி சொன்னா அவரே என்ன ஆகுது? அவரே நியாயப்பிரமாணத்தை மீறவரா இருப்பார் தானே? கரெக்டு தானே? அப்ப சனிக்கிழமை அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இருக்குதா இல்லைங்களா? இப்ப சூமினி தேவையுடைய ஒருத்தர் இருக்கான். அங்க போய் சோம் கொடுக்குறப்ப பிரதான ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? 6 நாள் இருக்குது. 6 நாள் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. இது என்ன நாள்? ஓய்வு நாள். பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் எப்ப ஆண்டவராகிறாருன்னா ஓய்வு நாளைக்கே ஒரு ஆண்டவர் தான். அதான் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வேலை நீங்க செய்யாம இருப்பீங்களான்னு கேட்பாரு. விருத்த சேதம் பத்தி பேசுவார். அப்ப என்ன அர்த்தம் கேட்கிறப்ப பிரதான ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஓய்வு நாள் முதல்ல எதுக்குன்னே தெரியாம அவங்க கடைபிடிச்சாங்க. ஓய்வு நாள் முதல்ல எதுக்குன்னு அவங்களுக்கு ஃபுல்லா தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு கிளீனா தெரியும் அது யாருக்கு ஓய்வு நாள்னு. ஆண்டவருக்கு அது ஓய்வு நாள் கிடையாது, மனிதர்களுக்கு அது ஓய்வு நாளா கொடுத்தாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா சனிக்கிழமை தான் தேவாலயத்தை நோக்கி போறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா தேவாலயம் ஃபுல்லா அன்னைக்கு கூட்டமா இருந்துச்சு. அது எந்த நாள் பாக்குறப்ப அது ஓய்வு நாள். கடவுளுடைய வார்த்தை கேட்க தேவாலயத்தில் எல்லாரும் கூடியிருந்த நாள். அந்த நாள் தான் இவர் கழுதை குட்டி மேல போறப்ப பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சீசர்களை பார்த்து அதட்டுறாங்க. என்னன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர்
ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப தேவாலயத்துல எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறப்ப அதான் ஆசிரியர் கூப்பிட்டு சொல்றான், இது தவறானது, இது பண்ண வேண்டாம்னு சொல்றப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்க பேசணும், இந்த கல்லுகளே கூப்பிடுன்னு சொல்லிட்டாருங்களா? அப்ப இந்த நிகழ்வு நடந்தது எல்லாம் எப்ப பார்க்கறப்ப சனிக்கிழமை. நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், தேவாலயத்தை நோக்கி போனது சனிக்கிழமை 10ஆம் தேதி. இந்த லாசரு எல்லாரும் பந்தி இருந்தது 9ஆம் தேதி இரவு. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப 10ஆம் தேதி போயிட்டாரு. எத்தனை நாள் அந்த ஆடு ஆசாரியனோட கண்ட்ரோல்ல இருக்கணும்? யாத்ரா புஸ்தகத்துல எத்தனை 10ஆம் தேதி ஆடு தேர்வு, எத்தனாம் தேதி அந்த ஆடு வெட்டப்படணும்? 4 நாள். அப்ப 4 நாள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார்? அப்ப எத்தனை? சனி, திங்கள், சனிக்கிழமை போனார் தேவாலயத்தை நோக்கி. ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இப்ப பாருங்க, சனிக்கிழமை 10, ஞாயிற்றுக்கிழமை டேட் என்ன வரணும்? 11 வரணும். திங்கக்கிழமை 12, செவ்வாய்க்கிழமை 13, புதன்கிழமை 14. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா 10ஆம் தேதி தேவாலயத்துக்கு போயிட்டாரு. அடுத்தது எத்தனை நாள்னா 11, 12, 13, 14 சாயங்காலம் என்ன வராது? மதிக்கிறாரு. அப்ப இந்த 11, 12, 13 எங்க இருந்தாரு? தேவாலயத்துல இருந்தார். தேவாலயத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தேவாலயத்துல பிரதான ஆசாரியன், ஏரோதியர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து செக் பண்ணாங்களா இல்லைங்களா? என்னென்ன வார்த்தைகளை சொல்லி செக் பண்ணாங்க? ஓய்வு நாள் பத்தி பேசுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டவர் கேட்பாரு, ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாரு, யாராலையும் பதில் சொல்ல முடியாது. என்னன்னு கேட்கிறாருன்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனுஷனால் உண்டானுச்சா தேவனால் உண்டானுச்சான்னு கேட்கறாங்க. அதுக்கு ரீப்ளை யாராச்சும் கொடுத்தாங்களா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் தெரியாதுன்ட்டாங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படி தேவாலயத்துல வாக்குவாதம் நடந்துச்சோ இன்னைக்கு சபையெல்லாம் அந்த வாக்குவாதம் நடக்குது. நம்மளுக்கு சத்தியம் தெரிஞ்சாலுமே ஒரு சில சகோதரர் சரியா சொல்றப்ப நமக்கு தெரியாது, அப்படிதான் நம்ம ஆன்சர் வைப்போம். ஏன்னு கேட்கிறப்ப அந்த தேவாலயம் யாரு? ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவாலயம் யாரு? நீங்களே அந்த தேவாலயம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் நம்ம இருதயம் தான். இப்ப இந்த தேவாலயத்துல ஒரு 3 நாளா இருக்கிறப்ப இந்த 3 நாள் தேவாலயத்துல என்ன பண்றாரு? அந்த நடக்கிற சாங்கிய சமுதாயத்தை பத்தி ஒரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, பிரதான ஆசிரியர்கள் எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க? மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மோசேயுடைய ஸ்தானம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனா மோசே சொல்லி கொடுத்த வார்த்தையின்படி வாழ்றதுக்கு அவங்க சிந்திக்கிறது இல்லை. அதை பத்தி தான் தேவாலயத்துல என்ன பேசுறாருன்னா நிறைய விஷயத்தை பத்தி பேசுறாரு. மத்தேயுல நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு புஸ்தகம் எடுத்துக்கோங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 27 அது ஃபர்ஸ்ட் வருஷம் வாசிங்க. மத்தேயு 27:1. விடிய காலமானபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி ஒரு வருஷம் அப்படி கூட வச்சிருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் மத்தேயு 26:9 வாசிங்க. மத்தேயு 26:9. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று
தரிதற்கு கொடுக்கலாமே என்றார்கள். இது வந்து மகதலேனா மரியாள் நடந்த சம்பவம் நம்ம பார்த்துட்டோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தேவாலயத்தை நோக்கி போறப்ப ஒரு சில விஷயம் பேசுவார். அது என்ன விஷயம்னா, இயேசு கிறிஸ்து யாருன்னு அவர் வெளிப்படுத்துவாரு. அந்த வசனத்தை நான் சொல்லிடுறேன். அது எப்படி சொல்லுவாருன்னா, தாவீது அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆபிரகாமுடைய வயசு கூட உங்களுக்கு வரலையே அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்பாங்க. நீ ஆபிரகாம் காலத்தில் இருந்த மாதிரி பேசுறியே, ஆபிரகாம் வயதுக்கு உனக்கு 50 வயது கூட ஆகலையேன்னு கேட்குறப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, மனுஷகுமாரன் யாருன்னு கேட்பாங்க. தாவீதோடைய குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வசனத்தை மட்டும் சொல்லுவாரு. தாவீது என்ன சொல்லுவா அப்படின்னா, தாவீது வந்து கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என் சத்துருக்களை பாதபடி ஆக்க மட்டும் என் வலது பட்சத்தில் வீட்டிற்கு சொன்னேன்னு ஒரு வசனம் சொல்லுவார். அதாவது கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அப்படின்னு சொல்ற வசனத்தை போட்டுட்டு காட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவர் வந்து தாவீதுக்கு வந்து ஆண்டவரா இருக்கிறார். ஆண்டவரா இருக்கிறப்ப எப்படி குமாரனா இருப்பான்னு கேட்பாரு. தாவீதுக்கு வந்து மனுஷகுமாரன் ஆண்டவரா இருக்கும் பொழுது எப்படி குமாரனா இருப்பாரு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு எனக்கு பதில் சொன்னாங்களா? அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா மத்தியில தான் வரும். அதுக்கு யாருமே என்ன சொல்ல பதில் சொல்ல. ஏன்னு கேட்கிறப்ப அந்த மனுஷகுமாரன் யாரு? அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ பத்தி தாவீதே தீர்க்க தரிசனமா ஆண்டவர்னு உரைச்சிருக்கிறார். ஆண்டவர்னு உரைச்சவர்கிட்ட போய் எப்படி ஆண்டவர் குமாரனா இருப்பான்னு கேட்பாரு. அப்ப சொல்லிட்டு அதுக்கு கீழே என்ன சொல்லுவாருன்னா, ஒரு கல்லை பத்தி பேசுவார். என்ன கல் அது? மனுஷங்களால் தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைகளாயிடுச்சு. அந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன ஆவான்? அந்த கல்லின் மேல் அந்த கல் யார் மேல மோதுதோ அவன் என்ன பண்ணுவான்? நசுக்கி போடுன்றார். அந்த கல் யாரு? அது இயேசு கிறிஸ்துவே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 நாள் நடக்கிற விஷயம் நீங்க மத்தியில சாப்டர் இருக்கும் 25க்கு அப்புறம் ஒரு சாப்டர்லாம் வரும். இந்த வசனங்கள்லாம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட விஷயம் கர்த்தர் பத்தி பேசியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு விதவி வந்து எத்தனை பணம் போடுறா? 2 பணம் போடுறா. அந்த சம்பவம் எங்க நடக்குது கேட்டீங்கன்னா கடைசியா நடக்கிற சம்பவம் தான். ஏன்னா எல்லாரும் அவங்க சொந்தத்துல இருந்து போடுறாங்கன்னு, ஆனா அந்த விதவி மட்டும் தனக்கு உண்டானதை போடுறதுன்னு சொல்றது. எல்லா விஷயமும் எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த தேவாலயத்துல இருந்து எப்ப 10, 12, 13 நடக்கிற நிகழ்வு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கும் பரிசேயர் எல்லாத்துக்கும். ஏன்னா வீட்டுக்கு இல்லைன்றவங்க இருப்பாங்க, நிறைய பேர் அந்த ஆர்குமெண்ட் நடக்கும். ஆனால் எல்லா ஆர்குமெண்ட்டும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கரெக்டாக என்ன பண்ணுவாருன்னா பதில் கொடுத்துட்டே இருப்பார். நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக பதில் கொடுப்பார். அப்போ அந்த ஆடு மேலே எந்த குறையும் இல்லை. அந்த ஆடு பழுதற்ற ஆடாவே இருந்துச்சு, ஒரு குறையும் இல்லை. அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே குறிக்கிறது நம்ம பார்த்தோம். செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி, அந்த 13ஆம் தேதி சாயங்காலத்துல என்ன பண்ணாரு? செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி சாயங்காலத்துல என்ன பண்ணாரு? நமக்கு என்ன நாள்? ராப்போஜனம். அந்த பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி எத்தனை மணிக்குன்னா ஒரு 6 மணிக்கு மேல, ஓகேங்களா? யூதனுக்கு 6 மணிக்கு மேல என்ன தேதி ஆயிடும்? அது 14 ஆயிடும், ஓகேங்களா? இப்ப 14 ஆரம்பத்துல நம்ம இந்த வருஷம் எப்ப எடுத்தோம்? இந்த வருஷம் 13 முடிவு 14 ஆரம்பம். ஆனா என்ன கிழமை எடுத்தோம்? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிழமை ராபோஜனம் கொடுத்தாரு? புரியுதுங்களா? செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்தாரு. நாம இந்த வருஷம் என்ன கிழமை எடுத்தோம்? செவ்வாய்க்கிழமை தான் எடுத்தோம். கரெக்டா வந்துச்சுங்களா? செவ்வாய்க்கிழமை. ஏன்னு கேட்டீங்க, இந்த வருஷம் ஏன் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பயங்கர வியப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செவ்வாய்க்கிழமை கொடுக்கப்பட்ட அதே நாளை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை எல்லாருமே எடுத்துக்கிறோம். பைபிள் ஸ்டூடெண்ட் நம்ம எல்லாருமே இந்த செவ்வாய்க்கிழமை போனதை எடுத்துக்கிறோம். இது ஆச்சரியமா இருக்கு. எப்படி இது ஆச்சரியமா இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேவிட் பிரதர் கூட சொன்னாரு, இதே அதே வருஷமா? அதே வருஷம்ட்டாரு. எனக்கு அது புரியல. என்ன அதே வருஷம் அப்படின்னு அசால்ட்டா விட்டேன். திடீர்னு பார்க்குறப்ப நான் ஸ்டேட்டஸ் போடுறப்ப யோசிச்சேன், என்னடா செவ்வாய்க்கிழமை இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட நாள் மாதிரியே இருக்குது அப்படின்னு கணக்கு போடுறப்ப இதே செவ்வாய்க்கிழமை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தான் நம்ம மேல் வீட்டு அறையில் போன வாரம் எடுத்துருக்கிறோம். அது பயங்கர வேப்பு. அது இல்லாமல் எல்லாரும் அதே டேட்டில் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட 7 பண்டிகையும் என்னதுக்கு அடையாளமா இருக்குன்னா வரக்கூடிய தீர்க்க தரிசனத்துக்கு அடையாளமா இருக்குது. இந்த பஸ்கா பண்டிகை எதுக்குன்னா, பஸ்கானா யார் நம்ம சொன்னோம்? கர்த்தருடைய பஸ்கானா நீசான் 14, புளிப்பிடாத அப்ப பண்டிகைனா நீசான் 15 சொன்னோம். அப்ப இந்த ஆடு யாரு? இயேசு கிறிஸ்து. நமக்காக பலியான இயேசு கிறிஸ்து நம்ம மீட்பு. இது பண்டிகைன்றது விடுதலை நாள்னு சொன்னோம். அப்ப அடிக்கப்பட்ட
நாள் ஒண்ணு, விடுதலை நாள் மறாத நாள். ஏன்னு கேட்டா இது எல்லாமே தீர்க்க தரிசனமா இருக்கிறதுனால ஒரு கணக்குல என்ன சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து வருகை போடும் பண்டிகைகளை வச்சிருக்கலாம் அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனாலதான் பாவ நிவர்த்தி நாள் நம்ம ஒரு பண்டிகை இருக்குதுங்களா, கூடார பண்டிகை ஒண்ணு இருக்குதுங்களா. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கடவுள் ஏற்படுத்திருக்கிறார். ஏன்னா அந்த பண்டிகையில யார் கொடுத்ததுன்னா டைரக்டா தேவனே கொடுக்குறாரு. மனுஷனுக்கு நாம உருவாக்குறது கிடையாது. யூத பண்டிகை நாம உருவாக்குறது இல்ல, தேவனே கொடுக்குறாரு. இந்த பண்டிகைலாம் அவர் கொடுத்தது. அப்ப இந்த வருஷம் நம்ம எடுத்த டேட்டும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கொடுத்த டேட்டும் சரியா செவ்வாய்க்கிழமை அந்த 13ஆம் தேதி தான் வந்திருக்கு. அதுதான் பெரிய வியப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கொடுத்து புதன்கிழமை எங்க போறாரு? புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிவு, புதன்கிழமை ஆரம்பம்ன்றப்ப எங்க போறாருன்னா கெட்சமனே தோட்டத்துக்கு போறாரு புதன்கிழமை. இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, புதன்கிழமை. அடுத்தது புதன்கிழமை சாயங்காலம் எத்தனை மணிக்கு மறிக்கிறாரு? 3 மணிக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 3 மணிக்கு ஏன் இயேசு கிறிஸ்து மறிக்கணும்? வேதத்துல ஒரு புள்ளி வச்சிருந்தாலும் அந்த புள்ளிக்கு அர்த்தம் இருக்குதா இல்லையா? இல்ல சாதா புள்ளின்னு கடந்து போயிடலாமா? அப்ப ஏன் 3 மணிக்கு மறிக்கணும்? இது யாரோட திட்டம்? தேவனுடைய திட்டம். ஓகே, இது நம்ம பார்த்தோம். இப்ப 3 மணிக்கு மறிச்சிட்டாரு. இப்ப யூதருக்கு ஒரு நாள் எத்தனை மணி நம்ம சொன்னோம்? 6 மணின்னு சொன்னோம். யூதருடைய கணக்கின்படி 6 மணி. நம்மளோட கணக்கின்படி நம்மளுக்கு ஒரு நாள் எங்க முடியுது, எங்க ஆரம்பம்? 12 மணிக்கு நமக்கு மாறுது. இப்ப யூதனுக்கு 6, நமக்கு 12. ஒன்று இயேசு கிறிஸ்து மறிச்சது யூத கணக்குப்படி மறிச்சிருக்கணும், இல்லைன்னா நம்ம கணக்குப்படி மறிச்சிருக்கணும். சம்பந்தமே இல்லாம 3 மணிக்கு மறிக்கணும். நீங்க யோசிங்க. ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கிறவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் நிறைய இருக்குது. நம்ம யோசிக்காதனால தான் நமக்கு தெரியுது ஏன் 3 மணிக்கு மறிக்கணும். இப்படி ஒரு கேள்வி வச்சா மறுபடியும் நீங்க எங்கதான் போயிருக்கணும்? யாத்திரா புஸ்தகத்துக்கு போகணும். ஆடு அடிக்கப்படுறது என்ன டைம்? சாயங்காலம். அங்க ஒரு வரலாறுல ஒரு கணக்கே தராங்க. 3 மணிக்கு கூட அடிச்சிருக்கலாம்னு ஒரு வரலாறு சொல்றாங்க. அப்ப 3 மணிக்கு தான் என்ன பஸ் கார்டும் அடிக்கப்பட்டதா ஒரு கணக்கு இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து பஸ் கார்டும் ஒண்ணுதாங்க. அப்ப அதனாலதான் 3 மணிக்கு மறிச்சாரு. கரெக்டு தானே? எடுத்துக்கலாம்ல? சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 5:1. அதுல ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். மனுஷன் எத்தனாம் நாள் உண்டாக்கப்பட்டாரு? 6. பைபிள்ல 6 நாளே அது மனுஷன் தான் கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆதியாகமம் 1:5 வாசிச்சு. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. இந்த பாடம் நம்ம எடுத்தோம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. சாயங்காலம் விடியற்காலமாயி 1ஆம் நாள் ஆயிடுச்சு. இது சாயங்காலம் விடியற்காலம் எந்த இடத்துல மையமா வச்சோம்? யூதனுக்கு 6 மணி, நமக்கு 12 மணி. ஆனா வேதத்துல சாயங்காலம் விடியற்காலம் 3 மணி. ஏன் 3 மணினா உதாரணத்துக்கு சொல்றேன். விடியற்காலம் சொல்லு சிஸ்டர். 2 சாயங்காலம். வசனம் படிங்க. தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 1ஆம் நாள் ஆயிற்று. ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆரம்பிக்குதுன்னா சாயங்காலம் தான் ஆரம்பிக்குது. காலையில சொல்லல. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்றுன்றாரு. அப்ப வேதத்தின்படி சாயங்கால கணக்கு தான் இது, வேதத்தின்படி. ஓகேங்களா? இப்ப சாயங்காலம் எங்க வரும் நம்ம கேள்வி கேட்கிறப்ப உதாரணத்துக்கு என்ன சொன்னோம்னா 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3லேருந்து 5 அது எல்லாமே சாயங்காலம் தான். அதே மாதிரி விடியற்காலமும் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்? 3 மணிக்கு தான் இதாகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வெளியில் இந்துக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா 3 மணிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3 மணிக்கு அது பெருசாக சொல்லுவாங்க. அந்த டைம்ல என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மனா என்ன அர்த்தம்? படைப்பாளி. படைப்பாளி தானே? படைப்பாளி யாரு? தேவன் தானே படைப்பாளி. அப்ப இந்த நேரம் யாருடைய நேரம்? படைப்பாளியோட நேரம், தேவனுடைய நேரம். வேதத்துல கொடுக்கப்பட்ட இந்த நேரம் தேவனுடைய நேரம். இப்ப தேவனுடைய நேரம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா சாயங்காலம் விடியற்காலம் மாதிரி 1ஆம் நாள்ன்றாரு. அப்ப அந்த 3 மணி கணக்கு வச்சோம். யூதனுக்கு ஒரு நாள் எங்க கணக்கு வச்சோம்? 6 மணி. நமக்கு எங்க கணக்கு வச்சோம்? செட் ஆகுதுங்களா எங்கேயாச்சும்? அப்ப
அப்ப தேவனுடைய பார்வையில ஒரு நாள் எங்கே ஆரம்பிச்சது? ஏன்னு கேட்கிறப்ப என்னுடைய மனநிலைமை வேற, உங்களுடைய மனநிலைமை வேறன்றாரு. அவருடைய கணக்கு வேற, நம்மளுடைய கணக்குலாம் வேற. அவர் ஸ்டார்டிங் எங்கேயே கொண்டு வந்துறாருன்னு பாக்குறப்ப அது விடியற்கால சாயங்காலத்திலே கொண்டு வந்துறாரு, விடியற் காலத்திலே கொண்டு வந்துறாரு. ஆனா நம்ம அப்படி கொண்டு வரல. கண்ணுக்கு தெரியற சூரியனையும் நிலா வச்சுதான் நம்ம கணிக்கிறோம். ஆனா அவருக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் படைச்சது அவரு, படைப்பாளியோட நேரம் அதுதான். அப்ப எத்தனை மணி சொன்னோம்? 3 மணின்னு சொன்னோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சது எத்தனை மணி? 3 மணி. ஆடு அடிக்கப்பட்டது எகிப்துல எத்தனை மணி? அப்ப இது யாரோட திட்டம்? தேவ திட்டம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மதிக்கணும் எல்லாம் கணக்கு போடுது யாருன்னு கேட்டீங்கன்னா அது பிதாவோடைய திட்டம். மற்றபடி மனுஷர்களா போட்ட திட்டம் கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா பிதா அனுமதிச்சா மட்டும்தான் அதுல இயேசு கிறிஸ்து வேலை செய்யறாரு. எச்சமின தோட்டத்துல போறாரு, ஜபம் செய்யறாரு. எத்தனைன்னா 3 தடவையும் ஒரே மாதிரி ஜபம் பண்றாரா? இயேசு கிறிஸ்து பயந்துட்டாரா? ஏன் ஒரே ஜபத்தை 3 தடவை ஜபம் பண்ணணும் அப்படின்னா சகோதரர் ஒரு பாடம் எடுத்தார். யூதர்கள் வந்து திராட்சை ரசம் எத்தனை கப்புல குடிப்பாங்க? 4 கப்பு. ஏன் 4 கப்புல குடிப்பாங்க? நம்ம எத்தனை கப்புல குடிச்சோம்? ஒரே கப்பு வளைச்சு வளைச்சு எல்லாருமே நல்லா குடிச்சோம். ஒரே பாத்திரத்தை தான் பானம். ஏன் அவங்க யூதர் 4 கப்பு அப்படின்னா ஒரு கப்பு எதை குறிக்குன்னு கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்து கெட்சமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணாரு இல்லைங்களா, அந்த பாடுகள் குறிக்கிறப்ப ஒரு கப்பு. இன்னொரு கப்பு ஆசீர்வாதத்தின் கப்பு. இன்னொரு கப்பு ராஜ்யத்துல கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து ராஜாக்களா பறந்துக்கூடிய ஒரு கப்பு. இன்னொரு கப்பு ஆசீர்வாதத்தின் கப்பு. 4 கப்பு. யூதர்கள் அதே அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கெட்சமனே தோட்டத்துல எந்த கப்பு எடுத்துக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா பாடுகள் உள்ள கப்பு தான் எடுத்துக்கிட்டாரு. அந்த பாடுகள் உள்ள கப்பு என்ன சொல்லி ஜெபம் பண்றாருன்னா தேவனே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், எந்த பாத்திரம்? இந்த பாடுகள் உள்ள பாத்திரத்தை என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க அப்படின்றாரு. அது என்னுடைய சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தமே ஆக கடவுள்னு சொல்லிட்டாரு. இப்ப தேவன் என்ன பண்ணாரு? ஏன் தேவன் எடுக்கல பாத்திரத்தை? நம்ம கேட்கணும்ல, தேவன் ஏன் இயேசு கிறிஸ்து என்ன பாவியா? ஏன் அவர் வந்து எடுக்கல தேவன்? ஆதாம் யார்? ஆதாம் விட்டுருக்கு, நாம யார்? மனிதர்கள் இல்ல, மனிதர்கள் தான். நாம யார்? நாம பாவியும் பாவி, கேடு கேட்ட பாவி நம்ம சொல்லலாம். அப்ப இந்த பாவி எடுக்க வேண்டிய அந்த பாத்திரத்தை பரிசுத்தமானவர் கையில எப்படி போச்சு? மீட்பு. சகோதரர் சொன்ன மீட்பு. இந்த மீட்பு யாருக்கிட்ட கொடுத்தாருன்னா தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில என்ன பண்ணிட்டாருன்னா ஆதாம் பண்ண தவற யாரெல்லாம் சரி செய்யணும்ட்டாரு? கிறிஸ்து தான் சரி செய்யணும். ஏன் கிறிஸ்து சரி செய்யணும்? அவருக்கு பரிபூர்ணத்தை விழுந்துட்டாரு. மீண்டும் அது பரிபூர்ணமாக வந்தாலும் செய்யணும். யாருமே கிறிஸ்துவாக 2 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஒண்ணு வந்து பரிபூர்ணத்தை ஒருத்தர் இறந்தாரு ஏதேல்ல, அந்த பரிபூர்ணம் வந்துட்டாரு. அதே மாதிரி முந்தினாலும் பிந்தினாலும் வசனம் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதாம் செய்த தவறுடைய வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவ வந்து தேவன் காட்டினார். ஆதாம் வந்து சாதாரண ஒரு கனி தானே, நம்ம சொல்லுவோம்ல ஒரு விஷயம் தானே, இதுல என்ன தேவன் கோச்சிக்கா போறாரு? ஜெபம் தானே பண்ணல, பைபிள் தானே வாசிக்கல, டைமுக்கு தானே போல, இது ஒரு பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறோம். ஆதாம் செய்த அந்த சின்ன கனி சாப்பிட்டதுனாலதான் இயேசு கிறிஸ்துவோட உருவம் என்ன ஆச்சுங்க? மாறி போச்சு. ஏசாயா புஸ்தகத்துல படிக்கிறோம்ல, அவர் மனிதர்தான் கண்டே பிடிக்க முடியாம அவரோட சரீரம் என்ன ஆச்சுன்னா சரமாரியாக பொழந்து கட்டிட்டாங்க. அப்படியே உளுந்து முதுகுல வசனம் சொல்லு சங்கீதத்துல உழுகிறவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர் உடம்புல உளுந்து கத்துக்கிட்டாங்க, பாடசாலை மாதிரி கத்துக்கிட்டாங்க. எனக்கு ஆழமான காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு எனக்கு ஆழமான காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாருன்னா அது இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னா அந்த வழி எப்படி? இது வந்து ஆதாமுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம். இந்த பாத்திரத்தை தான் கெட்சமனே என்ன சொன்னாங்க, இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம்பா, ஆகிய ஏன் சித்தம் இல்லை உங்களுடைய சித்தம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அந்த பாத்திரத்தோட வழி எப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதுதான் கெட்சமனே ஜெபம் பண்றாரு. அந்த பாடுகள் தாங்க முடியாம தான் லூக்கால படிக்கிறப்ப அவர் வேர்வை என்னாச்சுங்க, அது சேர்க்கப்பட்ட வசனமா சொல்லப்பட்டாலும் அந்த அளவுக்கு வேல்யூ கெட்சமனே அவர் அனுபவிச்சார். அது உண்மையாலுமே நடந்துச்சு. அந்த வேதனை உண்மையால் நடந்துச்சு. அதனாலதான் ஆதாமுக்கு நிகரான பலி கொடுத்தாரு. ஆதாம் படைக்கப்பட்டது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, படைப்பாளியோட நேரம் எத்தனை மணி?
3 மணி. உதாரணத்துக்கு ஆதாமோட சிருஷ்டிப்புல எப்போ நடந்திருக்கும் அது சரியா நமக்கு சொல்லப்படல. ஆனா படப்பாடியோட நேரம் 3 மணி. ஆனா எகிப்தில் அடிக்கப்பட்ட ஆடு 3 தான். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது 3 தான். ஒரு சமயம் ஆதாம் சிருஷ்டிப்பு கூட 3 கூட இருக்கலாம். அது நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். அப்ப பாக்குறப்ப புதன்கிழமை நீசான் 14 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டால் நம்ம பார்த்துட்டோம். அதே போல வியாழன், இப்போ வியாழக்கிழமை எத்தனாம் தேதி வரணும்? 15 வரணும். வெள்ளிக்கிழமை 16 வரணும். சனிக்கிழமை 17 வரணும். ஞாயிற்றுக்கிழமை 18 வரணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மறிச்சிட்டாரு. வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து எப்போதான் உயிரோட வந்தார்? 72 மணி நேரம். எங்க தான் வருது கேட்டீங்கன்னா புதன்கிழமை 3 மணி அப்படின்னு பார்க்குறப்ப இதுல எத்தனை மணி நேரம் கேப் நம்ம போன தடவை எடுக்கிறப்ப ஒரு நாளைக்கு அதில் எத்தனை 3 மணிக்கு எடுக்க போறாங்க? 4, 5, 6 3 மணி நேரம் இதில் கேப் இருக்குங்களா? 3 மணி நேரம் இதில் கேப் இந்த டைமிங் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கு எத்தனைனா 24 மணி நேரம். 2 நாளைக்கு எத்தனை ஆச்சுங்க? 24 48 40 3 நாளைக்கு எத்தனை வருதுங்க? 72 மணி நேரம் வருது. அது எங்க கரெக்டாக கணக்கு வருது? சனிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு அந்த 72 மணி நேரம் உங்களுக்கு கணக்கு வரும். அப்படிலாம் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். சாயங்காலம் வரும். சனிக்கிழமை சாயங்காலம் வரும். இப்போ மறுபடியும் நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு உயிரோட தான் வரணுமா அப்படின்னு கேட்டா அதே ஆதியாகம வசனம் படிச்சீங்கன்னா புரியும். விடியற்காலம் சாயங்காலம் எங்க தான் ஸ்டார்ட் ஆகுது? அந்த 3 மணிக்கு தான். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட சாயங்காலமும் அவரோட திட்டம் தான். இயேசு கிறிஸ்து உயிரோட வந்தது யாரோட திட்டம் தான்? அவரை எழுப்பினவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து எழுப்புனது தேவன் தான். தேவன் எப்பதான் எழுப்பினாரு? நேத்து நம்ம கணக்குப்படி பார்க்கறப்ப நேத்து 3 மணிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோட வந்தாரு. ஹைலைட்டான பாயிண்ட், செவ்வாய்க்கிழமை நம்ம எடுத்து ராபோஜனம், சனிக்கிழமை நேத்து 17ஆம் தேதி 3 மணிக்கு உயிரோட வந்தாரு. அதே மாதிரி மகதலேனா மரியாதை எப்போ போய் பார்க்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு நம்ம மகதலேனா மரியாதையும் மற்ற மரியாதை ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அதே மரியாதை மாதிரி தான் நாமளும் வந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வந்துட்டாங்களா? வந்து பார்க்குறப்ப ஆலயத்தில் யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை. இப்போ கல்லறையில் இயேசு கிறிஸ்து இல்லை. இப்போ நம்ம யார் தேடி வந்துருக்கோம்? இயேசு கிறிஸ்து தேடி வந்துட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாதை காட்சி அடிச்சாங்களா இல்லைங்களா? யாருக்கு ஃபர்ஸ்ட் காட்சி அடிச்சாரு? யார் ஃபர்ஸ்ட் தேடிட்டு வந்து பார்த்தாங்களோ அவங்க தான் பதில் அடிச்சான்னு பார்க்கலாம். இங்க பார்க்குறப்ப சனிக்கிழமை 17ஆம் தேதி. இப்ப ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்கறப்ப இல்லை. ஆனா மகதலேனா மரியாதைக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் காட்சி கொடுத்தா நம்ம படிக்கிறோம். ஏன்னு கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து மேல மகதலேனா மரியாதைக்கு அவ்வளோ அன்பு இருந்துச்சு. அதனாலதான் அவரை பார்க்குறாங்க. 2வது ஆண்டவர் யாரை பார்க்குறாரு? 2வது காட்சி யாரு கொடுத்தாரு? எம்மாவூருக்கு போறப்ப சீஷர் 2 பேர். அந்த 2 பேர் யாரு சீஷர்? ஒன்னு பேதுரு, இன்னொன்னு யோவான். வரலாற்றுல அப்படிதான் சொல்றாங்க. ஒன்னு பேதுரு, ஒன்னு யோவான். இதுல பார்த்தா 3 பேர் ஹைலைட் ஆனவங்க. ஒன்னு மகதலேனா மரியாதை, அடுத்தது பேதுரு, அடுத்தது யார்? யோவான். இவங்க 3 பேருக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா காட்சி அடிச்சாருன்னு பார்த்தோம். இப்போ இந்த டைமிங்ல பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியரா இருக்குதா இல்லை ஏதோ ஒரு கேள்வி இல்லை ஒரு குழப்பம் அப்படி ஏதாவது தோணுதுங்களா? ஆமா, இப்ப உயிர்த்தெழுதல் பார்க்குறப்ப 2 காவலாளிகள் பார்க்குறாங்க. வசனங்களை வாட்சலாம். ஒரு வசனம் வாட்சலாம். மத்தேயு 23 காவலர்
அவர்களுக்கு பயத்தினால் திடுக்கிட்டு செத்தது போகாமல். என்னன்னா காவலாளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு செத்தவங்க போல ஆயிட்டாங்க. இது என்னன்னா மயக்கம் போட்டாங்க, அவங்க சொல்லப்போனா மயக்கம் போட்டாங்க. இது இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறப்ப சனிக்கிழமை சாயங்காலம் தான் இந்த நிகழ்வு நடக்குது. இது ஞாயிற்றுக்கிழமை நடக்கல. இப்போ நம்ம ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை இது நடந்துருச்சுன்னா இவங்க யார் பார்த்துருக்கோம்? மகதலேனா மரியாதை இவங்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா இவங்க விடிகாத்தால தான் வராங்க. இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை விடிகாத்த உயிர் தெரிஞ்சிருந்தா இவங்கெல்லாம் சந்திச்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நிகழ்வு நடக்குதுன்னா சனிக்கிழமை சாயங்காலம் இந்த நிகழ்வு 3 மணிக்கு நடக்குது. உதாரணத்துக்கு இது சும்மா ஒரு கணக்கு தான். 3 மணிக்கு தேவதூதர்களை பார்த்து இவங்க மயக்கம் போட்டிருந்தா ஒரு மணி நேரம் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருக்கலாமா? நம்மளாதான் என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு அப்பா இவன் நம்ம குழந்தை கட்டிடுவான் எந்திரிக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 மணி நேரம் தான் மயக்கத்தை வைப்போம் உதாரணத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, எந்திரிச்சு போய் இவங்க யார்கிட்ட சொன்னாங்கன்னா பிரதான ஆசாரியர்கிட்ட தான் சொல்றாங்க. இவங்க காவலர்கள் யாரு? யூதர்களா? ரோமர்கள். ஏன்னு கேட்டா சனிக்கிழமை பிரதான ஆசாரியனோ இல்லை யாருமே வெளியே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. இதே ஞாயிற்றுக்கிழமை நடந்திருந்தா இந்த கல்லறைக்கு யார் வந்திருப்பா? தாய்ப்பாவே வந்திருப்பாரு. தாய்ப்பாவை செக் பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க மாட்டாருப்பா. ஏன்னா இயேசு கிறிஸ்து மேல பயங்கர வெறியாட்டவர் தாய்ப்பாவை ஒருத்தர் தான். அவர் வந்து செக் பண்ணியிருப்பாரு. ஆனால் சனிக்கிழமை இருக்கிறனால தான் பிரதான ஆசாரியர்கள் யாரும் என்ன பண்ணல, கல்லறைக்கு வர முடியல. அப்போ அது சனிக்கிழமை தான். அந்த சனிக்கிழமை நாள் இவங்க போய் சொன்ன உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய சீசர்கள் வந்து அவரோட பாடியை தலைவாய் எடுத்துட்டு போயிட்டாருன்னு நீங்க சொல்லணும்னு சொல்லி பணத்தை கொடுத்து அவங்க போய் சொல்லிட்டாங்க. இன்னை வரைக்கும் அந்த பேச்சு இருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்ப இந்த சம்பவம் நடந்தது எல்லாமே எப்போன்னு கேட்குறப்ப சனிக்கிழமை தான். அதனாலதான் அவங்க யாரும் வரல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல எத்தனை ஓய்வு நாள் இருக்குது, எத்தனை ஆயத்த நாள் இருக்குது? பஸ்கால எத்தனை ஓய்வு நாள் இருக்குது, எத்தனை ஆயத்த நாள்? சிஸ்டர் சொல்லிட்டாரு ஒரு ஆன்சர். எத்தனை ஆயத்த ஓய்வு நாள்? 2 ஓகே சிஸ்டர் முக்கால்வாசி நெருங்கிட்டாங்க நம்மளுடைய. ஏன்னு கேட்குறப்ப பாருங்க, 2 ஆயத்த நாள், அதே மாதிரி 2 ஓய்வு நாள். ஓய்வு நாள்னா எந்த நாள்ல வரும்? ஓய்வு எடுக்கிற நாள் யூதருக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். ஓகேங்களா? அதே மாதிரி பார்க்குறப்ப ஆயத்த நாள்னா வெள்ளிக்கிழமை. என்ன நாள்னு கேட்குறப்ப சனிக்கிழமைக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளிக்கிழமை அது ஆயத்த நாள். வாரம் வர ஆயத்த நாள். இந்த ஆயத்த நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஓய்வு நாள் வரப்போ ஓய்ந்திருப்பாங்க. இது வாரத்தின் ஓய்வு நாள் ஆயத்த நாள் சொல்லுவாங்க. ஆனா பஸ்காவுக்கு ஆயத்த நாள் ஓய்வு நாள் வசனம் சொல்லுது. முதல் நாள் வந்து ஆயத்த நாள், பஸ்கா வந்து அண்ணன் சொல்றாரு. அது ஒரு ஆன்சர். என்ன சொல்றாருன்னா பஸ்கா நாள்ன்றது ஓய்வு நாள், அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆயத்த நாள். பழைய ஏற்பாட்டுல பஸ்கான்றது என்ன நாள், என்ன டேட்? 14. சரி, அப்ப ஆயத்த நாள் 14. ஓய்வு நாள் ஆயத்த நாள் கஷ்டமும் ஓய்வு நாள் கஷ்டம். ஓகே, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா 13ஆம் தேதி ஆயத்த நாளுக்கு ஒரு கேள்வி நம்மளுக்கு. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன சொன்னீங்க? ஓகே, இது நம்ம கணக்கு. ஆனா இந்த விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 13ஆம் தேதி தான் ஆயத்த நாள், 14ஆம் தேதி ஓய்வு நாள் பஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெஜாரிட்டி உள்ள குரூப் அப்படி சொல்லுது. ஆனா அப்படியா வசனம் சொல்லுதுன்னு கேட்டா அப்படி அல்ல. வசனம் அப்படி சொல்லல. ஏன் அப்படி சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகம புஸ்தகத்துல ஆடு அடிக்கப்படுறது எப்ப சொல்றாரு? 14ஆம் தேதி சாயங்காலத்துல 3 மணிக்கு ஆடு அடிக்கப்படணும். அது கர்த்தருடைய பஸ்கா. ஆனா அதே மாதிரி நீசான் 15ல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றாரு? அது என்ன சொல்றாரு? அப்போ பண்டிகை. அப்ப பண்டிகைன்றது என்ன நாள்? ஓய்வு நாள். அப்ப 14 என்ன நாள்? ஆயத்த நாள். எப்படி நீங்க 14 ஆயத்த நாள்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆடு அடிக்கப்படுறது 14 3 மணிக்குன்னா 3 மணிலிருந்து உதாரணம் சொல்ல மாட்டேங்க. 3 மணிக்கு ஆடு அடிக்கப்படுதா? 2, 1, 12 இப்படி ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா எல்லாமே ஆயத்த நாள். ஆடு அடிக்கப்படுறதுல இருந்து என்ன நாள் ஸ்டார்ட் ஆகுது?
ஆடு அடிக்கப்படுறதுல தான் ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆகும். ஆடு அடிக்காத முன்னாடி எல்லாமே என்ன நாள் வரணும்? ஆயுத நாள் வரும். அதுதான் கரெக்டா போடணும். அப்ப ஆயுத நாள் ஓய்வு நாள் எதுல வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா நீசம் 14 இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 13 கணக்கு போட்டுதான் இயேசு கிறிஸ்து ராபோஜனம் 13 கொடுத்துட்டாரு அப்படின்னு 13 ஆரம்பத்தில் எடுத்துறாங்க. அப்ப 12ல எடுத்துறாங்க நிறைய பேர். அது தப்பு. அந்த விஷயமே வேதம் சொல்லவே கிடையாது. 14க்குள்ளார என்னென்ன அடங்கிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆயுத நாள் அடங்கிருக்குது, ஓய்வு நாள் அடங்கிருக்கு. ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆகுது 3 மணிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆயுத நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 மணிக்கு பேக்கில் இருக்கிறது எல்லாமே ஆயுத நாள் தான். அதனாலதான் அந்த கணக்கை மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா வருஷம் வருஷம் பாஸ்வேர்டு வந்து நமக்கு மிஸ்டேக்கே வராது. அதே மாதிரி பார்க்குறப்ப இப்போ அதே கேள்வி தான், எத்தனை இயேசு கிறிஸ்து அடிக்கிறப்ப எத்தனை ஆயுத நாள் எத்தனை ஓய்வு நாள்னு கேட்குறப்ப 2 ஆயுத நாள் 2 ஓய்வு நாள். ஏன்னு கேட்கப்ப வாரத்தின் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை, ஆயுத நாள்ன்றது வெள்ளிக்கிழமை. இது வாரம் வாரம் வரும். அதே மாதிரி பஸ்காக்குன்னு ஒரு ஓய்வு நாள் ஆயுத நாள் இருக்குது. அதனால தான் பெரிய ஓய்வு நாள் அது நம்ம சொல்கிறோம். இப்போ அது என்னைக்கு வந்துருக்கும்? அது என்னைக்கு வந்துருக்கும்? பஸ்காக்கு முன்னாடி தானே ஆயுத நாள். அப்போ சாப்பிட்ற பண்டிகைக்கு முன்னாடி தானே ஆயுத நாள். அப்போ அது என்னைக்கு வந்துருக்கும்? என்னைக்கு வந்துருக்கணும்? கரெக்ட், செவ்வாய்க்கிழமை தான் வந்துருக்கும். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா வாரம் சனிக்கிழமை வரதுக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை தான் ஆயுத நாள் ஓய்வு நாள். இது நமக்கு சொல்லாமே தெரியும். ஓகேங்களா? இந்த விஷயம் தெரியும். ஆனா பஸ்கால வர்றது நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்கறப்ப பஸ்கா வந்து சனிக்கிழமை வந்துருச்சுன்னா ராபோஜனம் வெள்ளிக்கிழமை ஆயுத நாள் நம்ம சொல்லிடலாம். ஆனா பஸ்கான்றது டேட் மாறும், கிழமை மாறும். கிழமை மாறுறதுனால எங்க ஓய்வு நாள் எங்க ஆயுத நாள் நமக்கு தெரியாது. அதனால இப்ப என்ன கணக்கு போறோம்னா இந்த வாரத்தின் ஓய்வு நாள் ஆயுத நாள் விட்டுறலாம். சனிக்கிழமை நார்மல் ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை ஆயுத நாள் வாரம் வாரம் நடக்கிறது விட்டுறலாம். ஆனா பஸ்கா அன்னைக்கு எப்ப நடக்குதுன்னு கேட்கறப்ப பஸ்கா எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு? எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா புதன்கிழமை. கரெக்டு தானே? புதன்கிழமை. அப்ப இங்க பாக்குறப்ப இந்த புதன்கிழமை என்ன நாளா இருக்கணும்? இதுதான் ஆயுத நாள். ஓகேங்களா? அப்ப என்னன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஆயுத நாள் வந்து இங்க வெள்ளிக்கிழமை இது ஒரு ஆயுத நாள் வந்து இங்க 2வது. அதே மாதிரி ஓய்வு நாள்ன்றது எத்தனை வருது? சனிக்கிழமை 1 வருது. ஓகேங்களா? சனிக்கிழமை இங்க இருக்குதுங்களா? இது ஒரு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் தான் இயேசு கிறிஸ்து உயிரோட வந்தார். இயேசு கிறிஸ்து கழுது மேல வரப்போ ஒரு சனிக்கிழமை, உயிரோட வந்தது ஒரு சனிக்கிழமை. அதே மாதிரி ஆயுத நாள்ன்றது வாரத்தின் ஆயுத நாள்ன்றது வெள்ளிக்கிழமை நார்மல். பஸ்காவோட ஆயுத நாள்ன்றது இந்த புதன்கிழமை வந்து இது வந்து என்ன நாள்? இது ஓய்வு நாள். அப்ப இங்க ஒரு ஓய்வு நாள், இது ஒரு ஓய்வு நாள், இது ஒரு ஓய்வு நாள். இங்க 2 வந்துருச்சுங்களா? இது வந்து வாரத்துல, இது வந்து வருஷத்துல. இது வந்து பண்டிகை நாள், பஸ்கா பண்டிகை அப்போ சாப்பிட்ற நாள். இது வந்து நார்மலா சனிக்கிழமை நாள். இப்போ இங்க 2 வந்துருச்சுங்களா? அதே மாதிரி ஆயுத நாள் பார்க்கறப்ப புதன்கிழமை 1 வந்துருச்சு. சனிக்கிழமைக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை. இப்போ கண்டவர்கள் வாரங்கள எப்ப? வாரத்தின் ஓய்வு நாளுக்கு. ஓகேங்களா? வாரத்து ஓய்வு நாளுக்கு முன்னாடி வர ஆயுத நாள் தான் இந்த கண்டவர்கள் வாங்குறாங்க. இது வாங்கிட்டு போய் இது வாரத்துல, இது வருஷத்துல வருது. புரியுதுங்களா? இப்ப 2 இருக்குது. அப்ப 2 ஆயுத நாள் 2 ஓய்வு நாள் இருக்கு. இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொலாப்ஷன் ஆயிடும். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் இதில் வச்சுதான் மாட்டிக்கிறாங்க. ஏன்னு கேட்கறப்ப இந்த சனிக்கிழமை நார்மலாவே யூதர்கள் ரெஸ்ட் எடுக்கிற நாள், வெள்ளிக்கிழமை ஆயுத நாள்னு சொல்லுவாங்க. ஆனா இதை அவங்க மறந்துட்டு இந்த பஸ்கால சொல்லுவாங்க. இங்க நிக்கிறப்ப மாட்டிக்கிறாங்க, இதை விட்டுட்டு இங்க நிக்கிறப்ப மாட்டிக்கிறாங்க. அப்ப நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். பஸ்கா பண்டிகை வர முதல் நாள் ஒரு ஆயுத நாள், அதே மாதிரி சனிக்கிழமைக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை ஒரு ஆயுத நாள், 2 ஆயுத நாள், அதே மாதிரி 2 ஓய்வு நாள். புரிஞ்சுங்களா? இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த விஷயம் நம்மளுக்கு கிளியர் ஆயிடும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலும் நம்மளுக்கு கிளியர் ஆயிடும். அவர் எப்ப உயிரெடுத்தாருன்னா சனிக்கிழமை 3 மணிக்கு. ஏன் 3 மணிக்கு? தேவனுடைய திட்டத்தின்படி 3 மணிதான் வச்சிருக்காரு. ஏன்னு கேட்கறப்ப படப்பாளையோட டைம் பார்க்கறப்ப அது 3 மணியா தான் கொடுக்கப்படுது. அப்ப 3 மணிக்கு தான் ஆடு அடிக்கப்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்துவும் அடிக்கப்பட்டாரு. 3 மணிக்கு தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுங்களா? இதை இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் புரிஞ்சுங்களா? இல்லை ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தால் இந்த பாடத்தை நீங்கள் மீண்டும் கேளுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரே ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. வீட்டு எஜமான் எப்போ வருவோம்?
சாயங்காலத்துலயும் அடுத்தது நடுராத்திரி அடுத்தது சேவல் போல் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது ஒரு வசனம் சொல்லுவேன். திருடன் போல திருடன் வர யாருக்காச்சும் தெரியுமா? பல வருஷமா அவங்க கேட்குற கேள்வி அதேதான். திருடன் வந்து யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. ஆனா வீட்டு ஏஜமான வரப்ப சொல்லிக்கிறாரு தானே, சொல்லிக்கிறாரு தானே. சேவல் கூறப்ப அடுத்தது நடுராத்திரி, அப்புறம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இப்ப வீட்டு எஜமான் ஃபர்ஸ்ட் மாசத்துல எப்போ வந்தார்? வீட்டு எஜமான் யார்? இயேசு கிறிஸ்துதானே. ஃபர்ஸ்ட் மாசத்துல எப்போ வந்தார்? அக்டோபர். அது காலையிலேயே சாயங்காலமா? இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார்? இயேசு ஏன்னா சாஸ்திரி வராது. இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆடு மேய்க்கிறவங்க எப்போ வந்து தேவதை சொல்றாருன்னா குளிர் காஞ்சி இருக்கிறப்ப நைட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்பதான் பிறந்திருக்கணும்? சாயங்காலமா நைட்டுங்களா? ரைட். இதுல நம்மளுக்கு நிறைய கேள்வி இருக்கு. ஏன்னு கேட்கறப்ப இதெல்லாம் தூண்டுதலா உங்களுக்கு மைண்டுக்கு வேலை கொடுக்குற ஒரு பாடம். இனிமேட்டு இதை நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். ஏன்னு கேட்கறப்ப ஒரு இடத்துல என்னன்னா ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, நைட்டு வந்து சொல்றாரு தேவதூதர், அவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க, வசனம் இருக்கு. இன்னொரு இடத்துல சாஸ்திரிகள் வந்து பாக்குறாங்க நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திரம் கூட்டிட்டு போகுது. இப்ப சாஸ்திரிகள் எங்க இருந்து வந்தாங்கன்னா கிழக்குல இருந்து வந்தாங்க, வசனம் இருக்குங்களா? கிழக்குனா எங்க? கிழக்குனா எந்த ஊரு? இந்தியா. இந்தியா. நிறைய பேர் என்ன சொல்றாங்க? இந்தியான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? கிழக்கு இந்தியாவுக்கு நாடு இருக்குது. இந்த விஷயங்கள் இருக்கு. அப்படி இல்லை, இஸ்ரேலுக்கு கிழக்குன்னா அந்த கிழக்கு. இதுதான் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் நம்ம கிழக்குன்னு என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்மளும் வச்சுக்கிறோம். இஸ்ரேலுக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அதுதான் எழுதப்பட்டுச்சு. அப்ப இஸ்ரேலுக்கு கிழக்கு உள்ள நாடு என்ன நாடு? தானியேல் படத்துல உள்ளது. ஈரான்